இந்த ஏஷியா கப் T20 ஃபைனலில் இந்தியா பாகிஸ்தானை ரொம்ப அருமையாக வீழ்த்தி வெற்றி பெற்றாங்கன்னு தான் சொல்லணும். உதாரணமாக இந்த கோப்பையை வெல்றதுக்கு காரணமாக இருந்த திலக் வர்மாவை பற்றி தான் பேச வந்தது. திலக் வர்மா உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். அது ஒரு கிரேட் இன்னிங்ஸ், அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா 20 ரன்னுக்கு 3 விக்கெட்டு, அந்த ப்ரெஷரை அப்படியே ஹேண்டில் பண்ணி கொண்டு போனோம். ஒரு விக்கெட் தவறி விட்டுட்டா, 50 ரன்னில் விட்டுட்டா ஒட்டுமொத்தமாக கேம் அவங்க பக்கம் திரும்பிடும், பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஒரு ஸ்லோவாக கரெக்டாக காமாக கொண்டு போயிட்டு கேமை ஸ்டடி பண்ணிவிட்டு விக்கெட்டையும் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அடித்து முடித்ததெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வேணும். ரொம்ப கிளாரிட்டி வேணும் கேமில். நல்ல ஒரு வெறி தெரிஞ்சுது அவர்கிட்ட ஜெயிக்கணும், இந்த கேமை ஜெயிச்சு கொடுங்க அப்படின்ட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணி விட்டார். உண்மையில் அந்த 4வது பொசிஷன் ரோலுக்கு அவர் பொருத்தமாக இருந்தாருன்னு தான் சொல்லணும். அதனால் இன்னொரு ஒரு விதி இருக்குது. எப்போவுமே இந்தியன் கிரிக்கெட்டுன்னு ஒரு விதி இருக்குது. அவர் ரொம்ப நாள் கிரிக்கெட் ஆடுவார். எப்படி சொல்கிறேன்னா, எந்த ஒரு வீரர் பாகிஸ்தான் கிட்ட சிறப்பாக ஆடுறாரோ, பாகிஸ்தான் அணிக்கு எதிராக, அவர் இந்திய அணியில் நீண்ட காலம் இடம் பிடிப்பார்ன்றது ஒரு எழுதப்பட்ட விதி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக. அதனால் திலக் வர்மா அதை கரெக்டாக செய்கிறாரு. அதனால் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு இந்திய அணியில் கிரிக்கெட் ஆடுவார். முக்கியமாக T20 ODI ரெண்டுத்துக்குமே ஒரு பொருந்தக்கூடிய வீரர். அதனால் நீண்ட காலம் ஒரு கிரிக்கெட் ஆடணும். திலக் வர்மா போன்ற வீரர்கள் நிறைய பேர் வரணும். நல்லா இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ப்ரெஷர் மேட்ச் அழகாக கொண்டு போய் சூப்பராக முடித்தாங்க. திலக் வர்மாவுக்கு வாழ்த்துக்கள்.